முதலாளியாக புது அவதாரம் எடுத்திருக்கும் லோகேஷின் ஜி ஸ்குவாட் தயாரிப்பில் உருவான ஃபைட் கிளப் என்ற மூவி வெளியாகியுள்ளது. ஒரேடி புகழ், விஜயகுமார் மற்றும் பல புதுமுகங்கள் இணைந்து கலக்கியிருக்கும் இந்த படத்திற்கு தற்பொழுது பாசிட்டிவ் விமர்சனங்கள் குவிந்து வருகிறது. அந்த விமர்சனத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இதில் நடக்கும் கைகலப்பில் பெஞ்சமின் தன் தம்பி ஜோசப்பால் கொல்லப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து நடக்கும் அரசியல் விளையாட்டில் செல்வாவாக வரும் விஜயகுமார் சிக்குகிறார். இதிலிருந்து அவர் மீண்டாரா இல்லையா என்பதுதான் படத்தின் கதை. பொதுவாக சினிமாவில் வடசென்னை பகுதியை பற்றி ஒரு பிம்பம் இருக்கிறது. இதுவும் அதை மையப்படுத்திய கதையாக இருந்தாலும் அதை காட்சிப்படுத்தி இருக்கும் விதம் சிறப்பாக இருக்கிறது. போதை நெடி, ரத்தவாடை என படம் முழுக்க லோகேஷின் வழக்கமான சாயல் இருக்கிறது. துடிப்பான இளைஞனின் வாழ்க்கைக்குள் நுழையும் அரசியல் எந்த அளவுக்கு புரட்டி போடுகிறது என்பதை விஜயகுமார் தன் நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதேபோன்று முதல் பாதியில் வரும் ஹீரோயின் அதன் பிறகு எங்கும் தென்படவில்லை. இருந்தாலும் காதல் காட்சிகள் கவனம் பெறுகின்றது. இப்படி படம் முதல் பாதியில் விறுவிறுப்பாக சென்ற நிலையில் இரண்டாம் பாதியில் சிறு தொய்வை காட்டுகிறது. இதற்கு முக்கிய காரணம் அந்த காட்சிகள் அனைத்தும் யூகிக்கும்படியாக உள்ளது. கிளைமேக்ஸ் காட்சியின் முன்பே கணிக்க முடியாதால் சுவாரஸ்யம் குறைகிறது. ஆனால் அதையெல்லாம் படத்தின் மேக்கிங், பின்னணி இசை மறக்க செய்கிறது. அதிலும் கேமரா ரத்தம் திறக்கும் சண்டை காட்சிகளை அட்டகாசமாக காட்டியிருக்கிறது. இப்படியாக லோகேஷ் முதல் பாதியிலேயே சிக்ஸர் அடித்திருக்கிறார். ஆக மொத்தம் ஃபைட் கிளப் தரமான சம்பவமாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.